ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குபேரன் பூஜை. அது எளிமையான முறையில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு 48 நாள் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 48 நாள் பூஜை பண்ணால் உண்மையிலேயே முழு பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க. வாரம் ஒரு முறையும் நம்ம பண்ணலாம். வாரம் ஒரு முறைனா வியாழனா வெள்ளியான்னு ஒரு கன்ஃபியூஷன். எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6 to 8 மணி இந்த டைமில் தான் நம்ம பூஜை பண்ணணும். தெற்கில் வச்சுட்டு வடக்கு நோக்குன மாதிரி இருக்கணும். இப்போ கிழக்கு முகத்தில் தான் நம்ம காமாட்சி விளக்கு வைப்போம்ல, அப்படியே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம சிலையை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மனையை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் ஒரு துணி போட்டுக்கோங்க. அந்த துணி சிம்பிளாக நம்ம ப்ளவுஸ் பிட்டாக இருந்தால் கூட ஓகே, இது மாதிரி சால்வை இருந்தாலும் ஓகேங்க. இது புது துணியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு குபேரன் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட சிலை இருக்குதுன்னா சிலையை வச்சுட்டு நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்ல வாசனையான மலர்கள் போடணும். தாமரைப்பூ கிடச்சா ரொம்ப சந்தோஷம். வாரத்துக்கு ஒரு முறை தாமரைப்பூ வைங்க. அப்படி இல்லை முல்லை மல்லி எந்த பூ கிடச்சாலும் நீங்கள் உதிரி பூக்களாக கூட வாங்கி கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். குபேரன் எந்திரம் வாங்கினேங்க. இதுவும் மீஷோ ஆப்பில் தான் வாங்கினேன். அந்த 2 விளக்கும் மீஷோ ஆப்பில் தான் வாங்கினேன். இந்த எந்திரத்தை குபேரன் சிலைக்கு கீழே வச்சுருக்கேன். அதை நான் காட்ட மறந்துட்டேன். அப்படி படம் வைக்கிறீங்கன்னா படத்துக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கும் குங்குமம் மஞ்சள் எல்லாமே வைக்கணும். விளக்கு பஞ்சு திரி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பஞ்சு திரியை முன்னாலே மஞ்சளில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இல்லை பன்னீர் ஊற்றி திரியில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம். பேப்பர் ஒன்று நான் எழுதி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது நான் கடைசியில் சொல்கிறேன் அந்த பேப்பரு எதுக்காக நாங்கள் வச்சுருக்கேன். நம்ம பூ போட்டு வைப்போம் பார்த்திங்களா, தண்ணி ஊற்றி உருளி, இந்த மாதிரி உருளி பாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் காயின் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அக்ஷய பாத்திரம் மாதிரியே இருக்கும் அந்த காயின் போட்டு வைக்கும் போது. இந்த காயினை நல்லா சத்தம் எழுப்பி விட்டிங்கன்னா குபேரனையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம 2 விளக்கையும் ஏற்றிட்ட பிறகு ஊதுவத்தியும் ஏற்றிட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி காயின் கொஞ்சம் சத்தத்தை எழுப்பி விடுங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா குபேரனுக்கு பிடிக்கும். அடுத்தது நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் கூட நம்ம டிவிலேயோ ஃபோன்லேயோ ஒன்று நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த பூஜையை செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்யுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாகவும் செய்யாதீங்க. இதுக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி இந்த பூஜையை மனசார செய்யுங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். 3 வெத்தலைங்க. இப்போ நான் விளக்குக்கு கீழே வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது மாதிரி 2 விளக்கு கீழேயும் ஒரு வெத்தலை வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தட்டில் அரிசி நிரப்பி அதில் மஞ்சள் தூள் போட்டு கலந்துட்டு அதுக்கு மேலே ₹1 ₹2 காயின் இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இன்னொரு வெத்தலை 3வது வெத்தலை அதில் மேலே வச்சுட்டு இப்போ நம்ம குங்குமத்தில் அர்ச்சனை பண்ண போகிறோம். நிறைய பேர்கிட்ட ₹5 காயின் 108 காயின் இருந்ததுன்னா இந்த பூஜைக்கு தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ₹5 காயின் என்கிட்ட கிடையாது அப்படின்றவங்க அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஏன்னா குங்குமம் போதும். சுத்தமான குங்குமம் சாமிக்குன்னு தனியாக வாங்கிடுங்க. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். அந்த குங்குமத்தில் ஜவ்வாது பவுடர் இருக்கும் பாருங்கள், அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடு முழுக்க அப்படியே தெய்வீக நறுமணம் வீசுங்க. இதை நீங்களே ஃபீல் பண்ணிவிட்டு சொல்வீங்க. லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் ரொம்ப வாசனையான பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அங்கே. அவ்வளோதாங்க. 6 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே இதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. ரொம்ப ஈஸி தாங்க, சின்ன விஷயந்தான். இது ரொம்ப பெரிய வேலையே கிடையாது. இதை டக்குன்னு இதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிறது குங்குமத்தில் அர்ச்சனை. எனக்கு நான் லாங் வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். எனக்கு 3 நாளில் பணம் வீடு தேடி வந்தது. அதனால தான் நான் குங்குமத்தில் பண்ண சொல்கிறேன். எனக்கு காயின் கிடையாது. 108 காயின் அப்போ என்னால் ரெடி பண்ண முடியல. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, நான் காயினில் தான் பண்ணுறேன். ஆனால் அப்போ என்னால் வாங்க முடியல அந்த காயின் கூட. 2 விளக்குக்குமே கண்டிப்பாக நெய் தீபம் தாங்க போடணும். மஞ்சள் திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க. இப்போ நம்ம 108 முறை இந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ண போகிறோங்க. வீட்டில் நீங்கள் சொல்லிவிடுங்க, என்ன கொஞ்ச நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காருங்க. ஒரு துணி போட்டுக்கோங்க, சுத்தமான வெள்ளை துணியோ ஒரு மேட்டு எதுவாக இருந்தாலும் ஓகே. துணி போட்டுட்டு உட்காந்துட்டு நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
என்ன சொல்ல போகிறோன்னா, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக. பூ வாங்குகிறோம் பார்த்தீங்களா, உதிரி பூக்கள். அந்த உதிரி பூக்கள்லேருந்து 108 பூக்கள் வந்து நல்ல பூவாக தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்ம குங்குமம் பண்ணும் போதும் அந்த பூ ஒன்று ஒன்றா வச்சுட்டு வந்தோன்னா 108 கவுண்டிங் நம்மளுக்கு வந்துடும். நான் இப்படிலாம் கூட நான் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து காயின் கிடச்சிது. காயின் மூலயமா பண்ண ஆரம்பித்தேன். இதே போல் 108 முறை சொல்லிடுங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறமா ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. சின்ன பேப்பராக இருந்தால் போதும். உங்களுக்கு உண்மையான ஒரு கோரிக்கை அதில் எழுதணும். உங்களுக்கு வேண்டியது, இப்போ எனக்கு வந்து பணம் வேணும், வறுமை நீங்கணும், அப்போனா ஏன் இல்லத்தில் வந்து பண வரவு தொடர்ந்து வரணும், குபேராய நமக அப்படின்னு சொல்லி குபேரன் பேர் எழுதிட்டு அப்புறம் உங்கள் கோரிக்கைகளை எழுதுங்க. இதை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு எழுதுங்க. உங்களுடைய தேவைகளை ரொம்ப அதிகமாக இல்லாமல் 1 இல்லை 2, ஏன்னா நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் வந்து அந்த பேப்பரில் எழுதி நல்லா மடிச்சுட்டு குபேரன் ஐயன் காலில் அந்த சிலையோ இல்லை படத்துக்கு முன்னாடியோ அந்த பேப்பரை வச்சுருங்க. வச்சிட்டதுக்கு பிறகு சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணுங்க. அது கற்கண்டுனா ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமிக்கு. கற்கண்டு இருந்தால் வைங்க. அப்படி இல்லைன்னா பழங்க, அதில் வந்து மாதுளப்பழம் ரொம்ப சிறப்புங்க. பழம் இல்லை, ஒரு வாரம் ஒன்று வைக்கணுன்னா பால் மட்டுமே வைங்க. நான் 48 நாள் பூஜையில் பால் தான் நான் அதிகமாக வச்சேன். பால் காசி வச்சுட்டு அதில் 2 கற்கண்டு போட்டு வச்சுருங்க. கற்பூரம் வச்சு தீப ஆராதனை பண்ணிவிட்டு பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணியை 3 வாட்டி விட்டுட்டு விழுந்து மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இதை எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் குபேரன்கிட்ட. கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாரம் மறக்காமல் இந்த பூஜை பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்சால் 6 வாரம், அப்படி இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆன்மீகம் வீடியோ பற்றி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சில பேர் இதை கூட கிண்டல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பூஜை பண்ணிவிட்டு நம்ம சும்மா இருந்தோன்னா பணம் வருமானு கேட்பாங்க. கண்டிப்பாக சும்மா இருந்தால் பணம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். அந்த எஃபர்ட் போட்டாலும் சில பேருக்கு வந்து வீட்டில் பணம் தங்காது. தங்குற பணம் என்னவா ஆகும்னா, ஒன்று மெடிசன், மாத்திரை, மருந்து, ஹாஸ்பிட்டல் இப்படியே போகிறதுக்கு செலவாகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் சில பூஜைகள் நம்ம பண்ண வைக்கிறாங்க பெரியவங்க. நானுமே 48 நாள் பூஜைலாம் பண்ணதே இல்லைங்க. இதுதான் முதல் தடவை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு நடந்த நல்ல விஷயம் உங்களுக்கும் நடக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். 48 நாள் நிறைய பேருக்கு பண்ண முடியல, ஏன்னா வேலைக்கு போகிறவங்க அதிகமாக இருக்கிறோம். அதனால் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்ங்க. அதுக்கு முன்னாடி 48 நாள் எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது இந்த பூஜை மூலமா அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு 48 டேஸ் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு தெரியணுன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.